Hello friends, thank you. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அலாங் வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மூலிமா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ்ஸு எக்ஸிட் எப்படி பண்ணுறது, எக்ஸிட் வந்து எங்கே எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிற நாலேஜும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த கம்பெனி வந்து எஸ் பேங்க் லிமிடெட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனி வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதாவது நான் வந்து மேக்ஸ் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கம்பெனி வந்து 2005 வந்தது, 12 ரூபா இருந்தது. அப்படியே நல்லா ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்துச்சு. இருந்துக்கிட்ட கடைசியில் இதுவரையும் போச்சுன்னா பீக்கு வந்து 400 கிட்ட தொட்டுச்சு 2018. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறுபடியும் பென்னி ஸ்டாக் மாதிரி ஆகிடுச்சு. பென்னி ஸ்டாக்காக இருந்துச்சு, நல்ல ஒரு வளர்ச்சி, லார்ஜ் கேப் இருந்தது. டக்குன்னு மறுபடியும் பென்னி ஸ்டாக்காக ஆகிடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா, எஸ் பேங்கில் நடந்துச்சு. எஸ் பேங்கில் வந்து நடந்தது என்னென்னா கடன், முக்கியமாக கடன் தான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஆகஸ்ட் 2018 விடுவோம். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இன்றைக்கி இதில் குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இது இயர்லி ஃபைனான்ஷியல் ரிசல்ட் இருக்குது, அது எப்படி இருக்குது நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி, ஏன்னா நம்ம பணத்தை நம்ம போட்டுக்கிறோம், அதை நம்ம செக் பண்ணாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், எஸ் பேங்குடைய ஃபைனான்ஷியலுக்கு வருவோம். இங்கே பாருங்கள், இந்த கம்பெனி வந்து 2013 ப்ராஃபிட்டு, சேல்ஸ், ரெவன்யூ பாருங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேயா, 2019 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட்டு என்ன வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா, ப்ராஃபிட் பண்ண முடியல, மைனஸ் வந்துருக்கு இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இபிஎஸும் டி குரோத் பாருங்கள். 2019 வந்து இயர்னிங் பெர் ஷேர் வந்து 18 தான். இதுலேருந்து இது வரையும் இன்க்ரீஸு. 2019 தான் இந்த கம்பெனிக்கு எது ப்ராப்ளம் இந்த சொன்னாலும் கடன் -7 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 2019 வந்து இன்றைக்கி பாருங்கள், ரிசர்வ்ஸ் வந்து ஓகே, ஆனால் பாரோயிங்ஸ் பாருங்கள், பாரோயிங்ஸ்னால் கடன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் இருந்து என்ன பண்ண செஞ்சீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பண்ணிடலாம். சரி, ஓகே, இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை சார் சொன்னீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் எதுவுமே ஃபண்டமெண்டல் படி தான் ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். ஆனால் அதை வந்து எதில் வந்து நம்ம பார்க்கலாம்னா டெக்னிக்கலை பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் என்ன செய்கிறேன், எஸ் பேங்க் போகிறேன். ஓகே, எஸ் பேங்கில் போகிறேன். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இப்போ சார்ட் இந்த இருக்குது, எஸ் பேங்க் இருக்குது. ஓகே, சார்ட் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கிறீங்க, 2011 இருக்கிறீங்க. 18 எப்படி, சரி ஓகே, எனக்கு வந்து ஃபண்டமெண்டல்லாம் சார் பார்க்க முடியாது சார், பார்த்து எக்ஸிட் பண்ண முடியாது, எனக்கு புரியாது சார், எனக்கு விளங்க ஃபண்டமெண்டல் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது மட்டும் இல்லை, குவார்ட்டர் ரிசல்ட் நீங்கள் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சிங்கன்னா இயர்லி எக்ஸிட் ஆகணும். ஓகே, அது ஒரு பாருங்கள். இது வரைக்கும் எஸ் பேங்க் வந்து அன்றைக்கி 2018 அந்த கிராஷ் ஆனது இது வரைக்கும் வந்து ப்ராஃபிட்டாக பண்ண முடியல. ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் ஸ்டில் நெகட்டிவில் தான் இருக்குது. இபிஎஸ்ஸை பாருங்கள், டி குரோத் தான், இன்னும் 0 தான் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பென்னி ஸ்டாக்காக இருக்குது எஸ் பேங்க். ஓகேயா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறோம், எப்படி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற அந்த கம்பெனிக்கில் அதில் மந்த்லிக்கு போயிடுங்க. மந்த்லிக்கு போய்ட்டு இண்டிகேட்டரில் வந்து இது என்ன டெக்னிக்கலாக எக்ஸிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லுறேன். ஓகே, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் கொடுத்துருங்க. ஓகேயா, இன்னொரு கொடுத்துருங்க, 2 வச்சுங்க. ஓகேயா, இதில் வந்து 2வது இஎம்ஐ இருக்குல்ல, அது வந்து நான் என்ன செய்கிறேன், இன்புட்ஸில் வந்து 50 கொடுக்குறேன். 50ங்கிறது 50 மாதம். ஓகேயா, இது வந்து கிரீன் கொடுத்து இது எல்லோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த 50 இது வந்து எல்லோ கலர் லைன் வந்து 50 இஎம்ஐ. 50 இஎம்ஐயில் வந்து எப்போ ஸ்டாக் க்ளோஸ் வச்சிருச்சோ டக்குனு எக்ஸிட் பண்ணிடணும். ஓகேயா, இங்கே 15 இஎம்ஐயில் வந்து ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகுனாக்கா ஃபண்டமெண்டலியாக இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஓகே, ஃபைனான்சியல் வீக்கு அல்லது ஏதோ இருக்கும். நீங்கள் வந்து இங்கெல்லாம் இப்போ நீங்கள் எஸ் பேங்க் வந்து இங்கே நீங்கள் 2013 நீங்கள் வந்து
ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டர் until the candle crosses below the 50 EMA. ஓகே, இதுதான் முக்கியமானது. இல்லை நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிங்களேன். கன்சர்வேட்டிவ் இருந்தாக்கா நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு எக்ஸிட் இது கொடுக்கும். கன்சர்வேட்டிவ் இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் இஎம்ஐ இருக்குல்ல, ஃபஸ்ட் இஎம்ஐ இருக்குது, அது வந்து என்ன செஞ்சீங்க 30 கொடுத்துருங்க. 30 இஎம்ஐ கொடுத்துருங்கன்னு உங்களுக்கு எக்ஸிட் வந்து உங்களுக்கு இயர்லியாக வந்துடும். ஓகே, இங்கே எக்ஸிட் ஆகிடுங்க. நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 இஎம்ஐ ஃபாலோ பண்ணலாம். 30 இஎம்ஐ ஃபாலோ பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி எக்ஸிட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், எக்ஸிட் அலாரம் கொடுத்துட்டே இருக்கும். 50 இஎம்ஐங்கிறது அதாவது நான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலி ரொம்ப ஒரு ஃபைனான்ஸில் ரொம்ப ஒரு வீக்காக இருந்தால் தான் இருக்கும். இப்போ எஸ்பேங்கில் ப்ராப்ளம் வந்தது வந்து 2018 சொன்னாங்க, செப்டம்பர் 2018 தான். அதே சமயம் அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள், அதுக்கு ஒரு 6 மாதம் செஞ்சு ஒரு புல் பேக் கொடுத்துருந்தாக்க நம்ம மார்ச் 2019 வந்து கொடுத்துருக்கு. பட் நம்ம ஃபைனான்ஸை செக் பண்ணாக்கா மார்ச் 2019 எங்கள் இந்த இருக்குது. மார்ச் 2019 கொடுத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டே கிடையாது. ஓகே, ப்ராஃபிட் ப்ளஸ்ஸு பாரோயிங்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அலாரம் ஒரு நம்ம சிக்னல் கிடச்சிருது. டெக்னிக்கலை பேஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் நம்ம ஃபண்டமெண்டலி அனௌன்ஸ் பண்ணாக்கா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் இங்கே டெக்னிக்கல் பேஸ் பண்ணால் நீங்கள் வந்து இங்கே எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நான் ஒன்றையோடு கேட்டுக்கிறேன் என்னென்னா, என்னோடய வீடியோ என்னோடய யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாக்கா யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து காமிக்கும், அதுக்கு தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வந்து டாட்டா மோட்டர்ஸ் செக் பண்ணுவோம். டாட்டா மோட்டர்ஸ் அப்படி தான் நான் சொன்னது, அந்த 50 எம்ஏ அப்படியே வச்சிங்க. இங்கே நீங்கள் டாட்டா மோட்டர்ஸ் வந்து சில இந்த பீரியடு வந்து இந்த இதில் நான் பாக்ஸ் போடுறேன். இந்த பீரியடு வந்து ஹெவி கடனில் இருந்துச்சு. அதாவது டாட்டா மோட்டர்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிள். 2014 டாட்டா மோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ரொம்ப பாருங்க, இன்கம் ப்ராஃபிட்டு டாட்டா மோட்டர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடலில் இருந்துச்சு. அதனால தான் இந்த இது ஏற்றம் இறக்கம் வந்தது. இந்த இடத்துல ஏற்றம், இந்த இடத்துல இறக்கம் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மந்த்லி கேண்டில் 50 க்ளோஸ் பண்ணாக்க நீங்கள் வந்து இங்கே எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, திரும்ப எப்போ அது க்ளோஸ் வைக்கிதோ நம்ம வந்து திரும்ப என்ட்ரி கூட ஆகலாம். ஓகே, என்ட்ரி ஆகலாம். ப்ளஸ்ஸு ஃபைனான்ஸும் செக் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம டாட்டா மோட்டர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணுன்னா எக்ஸ்பென்ஸ் இது வந்து இது வந்து பயங்கர, இது வந்து கேபிட்டல் ஓரியன்ட் பிஸ்னஸ். இது ஆட்டோ இண்டஸ்ட்ரியில். அதனால இங்கே பாருங்கள் 2019 லாஸ் தான், ப்ராஃபிட்டாக பண்ணல, லாஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஃபைனான்ஷியல் ஃபாலோ பண்ணாக்க நம்ம வந்து இங்கே நம்ம பை பண்ண மாட்டோம் அந்த கம்பெனியை. எப்போ நம்ம பை பண்ணோம்னா இந்த மார்ச் 2020 தான் அவங்க ஒரு ஜேகுவாருங்கிற காரு லான்ச் பண்ணாங்கல்ல, ஜேகுவார். அதுலேருந்து தான் அதுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு இந்த கம்பெனிக்கு. இப்போ பாருங்கள், அது வந்து மார்ச் 2023 சார்ட்டில் பாருங்கள், மார்ச் 2023 இந்த இடம், இந்த கேண்டில். ஓகே, மார்ச் 2023 தான் அந்த ப்ராஃபிட் எப்போ கொடுக்குது, அப்போ தான் அது வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 600 ரூபா வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000 ரூபா ஆகிடுச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு டச்சிங் த டபுள். டாட்டா மோட்டர்ஸ் இதுதான் உங்களுக்கு. அதை தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து ப்ராஃபிட் செக் பண்ணணும், ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டு செக் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டு இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பாரோயிங்ஸ் அதிகம் சொல்லலாம். இந்த இடத்துல தான் இப்போ டாட்டா மோட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாரோயிங்ஸ் கம்மியாகிட்டு இருக்குது. அவங்களோட கடனை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. அதே சமயம் கேஷ் ஃப்ளோவும் இங்கே தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் வந்து இந்த கம்பெனியுடைய டிடிஎம் ட்ரைலிங் 12 months தான் அது வந்து 1266% ரிட்டர்ன் சொன்னால. இந்த இடத்துல தான் அவங்க வந்து மார்ஜின் பாருங்களேன், மார்ஜின் வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதுதான் உங்களுக்கு. இந்த இடத்துல அவங்க பாரோயிங்ஸும் கம்மியாகுது பார்த்தீங்களா இல்லையா, பாரோயிங்ஸ் கம்மியாகிட்டா இருக்குது. ஸோ இது ஹெல்த்தி சைன், பாரோயிங்ஸில் கடன் கம்மியாகிட்டா இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து இந்த இடத்துல 44,000. அதே சமயம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சு. ரிசர்வ்னால் கை இருப்பு அதிகமாகுது, இது பாரோயிங்ஸ் கம்மியாகுது. ஓகே,
இப்போ தான் நம்ம வந்து சரி ஓகே. டாடா மோட்டார்ஸோட என்ட்ரி சிக்னல் பார்த்தீங்கன்னா சேட் மூலியம் பண்ணலாம். இதே தான் மந்த்லி கேண்டில் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது, நான் சொன்னேன்ல அந்த 50 டிவிக்கு மேலே க்ளோஸ் வச்சாக்கா இந்த மந்த்லி 50 EMஐக்கு மேலே க்ளோஸ் வச்சாக்கா நம்ம என்ட்ரி ஆகலாம். ப்ளஸ்ஸு ஃபண்டமெண்டலையும் செக் பண்ணிக்கணும். ஓகேயா, இதை தான் நம்ம வந்து இதுக்கு பேர் தான், அதாவது டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் போத்தையும் நம்ம வந்து அனாலிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இயர்லி எக்ஸிட்டு, இயர்லி என்ட்ரி எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து HUL எடுப்போமே, ஹிந்துஸ்தான் யூனிவர்ஸ். இந்த கம்பெனிலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மந்த்லி EMI வந்து அப்படியே மேலே தான் இருக்குது. ஓகேயா, கீழே க்ளோஸ் வைக்கல. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். மேலே வந்து வச்சா கூட நம்ம வந்து எப்போ அடுத்த மாதம் மேலே க்ளோஸ் ஆகுது என்ட்ரி ஆகணும். ஓகேயா, அடுத்தது பாருங்கள். அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்டாக் வந்து க்ரோ ஆகுதுன்னா அது வந்து இப்படி போகும்னா இப்படியே போகும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப் ட்ரெண்டில் இருக்கும். ஓகேயா, EMI வந்து மேலே இருக்கும், இப்படி இருக்கணும். அதாவது ஹெல்த்தி சைன்ஸ் ஆஃப் தி ஸ்டாக். ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்படியே தான் போகும். ஓகேயா, இப்போ உதாரணம் அடுத்தது பார்ப்போம். ஏஷியன் பெயிண்ட் மந்த்லி பாருங்கள், மந்த்லி EMI டச் பண்ணவே இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள் TCS. ஓகே, இப்படி மந்த்லி கணக்கில் பாருங்கள். ஓகே, அடுத்தது இது வந்து விப்ரோ. இந்த இடத்துல வந்து எக்ஸிட்டு சிக்னல் கொடுக்குது. ஓகேயா, இங்கே வந்து என்ட்ரி தொடவே இல்லை, இது வரையும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட இங்கே என்ட்ரி ஆகுனா ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. இங்கே இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஐடி இண்டஸ்ட்ரியே டவுன் வந்துச்சு, அதனால தான் இந்த இது. அதே மாதிரி Eicher Motors 50 EMIக்கு மேலே, 50 EMI கீழே க்ளோஸ் வைக்கல. ஓகே, இப்போ க்ளோஸ் வச்சது நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிடுவோம். இங்கே நம்ம என்ட்ரி ஆகும், 50க்கு மேலே இங்கே என்ட்ரி ஆகும். புரியுதா, இது வரையும் ப்ராஃபிட் தான் இருக்கும். இங்கே என்ட்ரி எப்படின்னா 127 கொடுக்குது. 127 ரூபாலேருந்து 3200 வரையும் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க நீங்கள். ஏன்னா அது வந்து இங்கே அந்த கடைசியில் அது வந்து 2200 தான் உங்களுக்கு வந்து எக்ஸிட் கொடுத்து சிக்னல் கொடுக்குது. ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்தது வந்து ஹீரோ மோட்டார் கம்பெனி. ஓகேயா, இங்கே என்ட்ரி ஆகிங்க, இது வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. இங்கே அடுத்தது எக்ஸிட் சிக்னல் கொடுக்குது. ஓகேயா, இப்போ வந்து இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது மூலமா ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும், எப்படி நம்ம எந்த இடத்துல திரும்ப நம்ம மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். ஸோ நான் யூடியூப் புதுசு, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மார்க்கெட்டில் எஜுகேட் ஆகட்டும் அண்டு they take the financial decision also. Okay. Thanks for watching. Please subscribe to my channel, hit the like button.